இன்னொரு பிளேயர் நிதிஷ் ராணா வந்து they traded it to டெல்லி கேபிட்டல்ஸ், ஒரு நோட்டபிள் ரிலீசஸ். பட் அதை தாண்டி இது டாப் ஆர்டர் செட். ஸோ வந்து இந்த டீமே செட் ஆயிடுச்சு. பவுலிங்ல வந்து சாம் கர்னாசன் ஆல்ரவுண்டர் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 16.05 crores தான் போறாங்க. 9 பிளேயர் அவங்க எடுக்க முடியும். அதுல ஒரே ஒரு ஓவர்சீஸ் ஸ்லாட் தான் எடுக்க முடியும். எனக்கு சில சர்ப்ரைஸ் இருந்துச்சுங்க. ரிட்டென்ஷன் ஆஃப்கோர்ஸ் ட்ரேட்ல எல்லாமே முடிச்சிட்டோம்னு சொன்னாலுமே ரிட்டென்ஷன்ஸ்னு வரும்போது ஒரு 2 பேர் நாங்க வந்து கண்டிப்பா ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஒன்னு வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் சிம்ரன் ஹெட்மயர். இவ்வளவு ஃபினிஷர்ஸ் இருக்காங்க. இல்ல சிம்ரன் ஹெட்மயர் ரிலீஸ் பண்ணிட்டு மேபி தே குட் ஹவ் கான் ஃபார் a டிஃபரண்ட் பிளேயர். ஒரு ஃபினிஷராவும் இருக்கட்டும், இல்ல ஒரு பவுலரை ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம் வேற மாதிரின்றதை யோசிச்சோம். பட் அது ஒரு விஷயம். செகண்ட் வந்து வனிந்து வசரங்கா. ஐ தாட் he would be retained. ஒரு நல்ல லெக் ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் ஏன் ரிலீஸ் பண்ணாங்கன்னு சத்தியமா இப்போ வரைக்கும் எனக்கு புரியல. He was a good player. He is a good player. இப்போமே ஸ்ரீலங்காக்கு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் டெட்லி leg spinners அது வந்து வனிந்து வசரங்கா. பவுலிங்ல அவர் விக்கெட் எடுத்து கொடுத்துருவாருங்க. விக்கெட் பிரேக்னா அது அசரங்கா. அது போன சீசன்ல அவர் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. பட் ஓகே, கேட்கணும்னு நினைச்சேன். நம்ம கண்டிப்பா ஒன்னு சொல்லியிருந்தோமே, சர்ப்ரைஸா இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம வந்து போன வீடியோல சொல்லியிருந்தோமே. அவரை ரிட்டைன் பண்ணிருக்காங்க. யாரு சொல்லு. துஷார் தேஷ்பாண்டே. பாரு, oh my god, லிஸ்ட்ல நீ அவர் பேரை பாக்கல தெரியும். ஏன்னா நீ பாத்துதான் ஃபர்ஸ்ட் ஷாக் இருந்த ஆளு நீயா தான் இருந்திருப்ப. எப்படி ரிட்டைன் பண்ணாங்க எனக்கு புரியல. படல. oh my god, நான் நினைச்சு கூட பார்க்காத ஒரு பேர் கண்ணிலே படல. அதனால கூட தெரியல. அகைன் ஆர்ஆர் மீதி எல்லாமே பர்ஃபெக்ட்டா பண்ணிட்டாங்க. ஆக்ஷன் சூப்பரா இருக்கு. ஐ மீன் ஆக்ஷன் பாரு, ஆக்ஷன் போறதுக்கு முன்னாடி டீம் சூப்பரா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இந்த ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க. ஆகாஷ் மட்டும் சான்ஸே கொடுக்காம ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் நாங்க வந்து இந்த பிளேயர்ஸை மட்டும் சொல்லல, லைக் வந்து பிளேயர்ஸோட கேலிபர் அதை பத்தி பேசல. பிரைஸ் அமௌண்ட் சொல்றேன். ஐ திங்க் இஸ் அரௌண்ட் 6.5 crores துஷார் தேஷ்பாண்டே, if I'm not wrong, somewhere அந்த ஒரு ரீஜன் ரிலீஸ் பண்ணிருக்கலாம். ஹெட்மயர் தேஷ்பாண்டே ரிலீஸ் பண்ணி 30 கோடி ஆக்ஷன்ல போயிட்டு பெட்டரா இன்னும் கொஞ்சம் எடுத்திருந்திருக்கலாம் ஒரு டீம்ன்றது எங்களுக்கு பர்சனலா ஆர்ஆர் டீமை பார்க்கும்போது தோணுச்சு.